ஹலோ, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம வந்து நிறைய நேரங்களில் யோசிக்காமல் சண்டை போடுவோம் இல்லைங்களா? பக்கத்து வீட்டுக்காரங்களையோ இல்லை யாரு கூடயோ வச்சு இல்லை ஆஃபீஸ்லையோ இல்லை யோசிக்காமல் சண்டை போடுவோம். அவங்க பலம் என்ன பலவீனம் என்னன்னு தெரியாமல் சண்டை போடுவோம் இல்லைங்களா? அது வந்து எவ்வளோ முட்டாள்தனமானது. நம்ம அதுலேருந்து என்ன விளையும்னா, நம்ம எனிமிகளை தான் அதிகமாக சம்பாதிப்போம், நம்ம எதிரிகளை தான் அதிகமாக சம்பாதிப்போம். அது திருப்பி எக்ஸ்ட்ரா பிரச்சனை தான் உண்டு வரும் இல்லைங்களா? அது எக்ஸ்ட்ரா தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வரும். அதுக்கு தான் வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் 465வது குறளில் தெரிந்து செயல் வகை அப்படிங்கிற அதிகாரத்தில் வகையற சூழாது எழுதல் பகைவரை பாத்தி படுப்பது ஒரு ஆறு அப்படிங்கிறாரு. அதுக்கு என்ன மீனிங்னா, நம்ம நன்கு ஆராயாமல் அவங்களோட பலம் பலவீனம் அதெல்லாம் தெரியாமல் நம்ம போய் சண்டை போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ பிரச்சனை தான். அது என்ன ஆகும் விளையுன்னா பகைவரத்தை சம்பாதிப்போம். அது வந்து நல்லது கிடையாது. அது வந்து ஒர்க் ஆகாது, அது வேலைக்காகாது ராஜா அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான் இப்போ வந்து நிறைய இடத்துல நடந்துகிட்ருக்குது. அது யாரை சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு புரியும், யாரை சொல்கிறேன்னு புரியும்னு நினைக்கிறேன். அது மாதிரி பகைவரத்தை அதிகமாக சம்பாரிச்சிட்ருக்குறோம். யோசிச்சு பாருங்கள்.